அது ஒரு நாளும் நடக்காத காரியம். மணிமேகலையும் இவளும் பேசுகிறா, நந்தினியும் பேசுகிறா. உன் தமையன் உன்னை இளவரசருக்கு மனம் செய்விப்பது என்பது தீர்மானம் செய்துவிட்டார். உன் தந்தையும் சம்மதித்து விட்டார். அவர்களுடைய தீர்மானமும் சம்மதமும் என்னை என்ன செய்யும்? நான் சம்மதித்தால் தானே அப்படின்னு மணிமேகலை சொல்கிறா. இப்படி குழந்தை போல் பேசுகிறார். நந்தினி அவள் மனசை கலைக்கிறாள். சிற்றரசர் குலத்து பெண்களை கல்யாணம் செய்து கொடுப்பது அந்த பெண்களின் சம்மதத்தை கேட்டுக்கொண்டுதான் உலகத்தில் நடைபெறுகிறதா? அதிலும் மூவுலகையும் ஆளும் சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் பட்டத்து இளவரசர் உன்னை மணந்து கொள்ள விரும்பினால் அதற்கு தடை யார் சொல்ல முடியும்? ஏன் என்னால் முடியும். இளவரசரிடம் நேரே சொல்லிவிடுவேன். என்ன சொல்வாய்? அவரை மணந்து கொள்ள எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்வேன் அப்படின்னு மணிமேகலை சொல்கிறார். காரணம் கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு நந்தினி கேட்குறா. உண்மையான காரணத்தை தான் சொல்வேன். என் மனம் அவருடைய சிநேகிதர் வல்லவரையனிடம் ஈடுபட்டு விட்டது என்று சொல்வேன். பேதை பெண்ணே, இதை நீ சொல்லவே வேண்டாம். அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. தெரிந்திருந்தால் என்னை ஏன் வற்புறுத்துகிறார்கள்? அப்படி அதிகமாக வற்புறுத்தினால் இதோ நானும் ஒரு கத்தி வைத்திருக்கிறேன் அக்கா என்று சொல்லி மணிமேகலை தன் இடுப்பில் சொருகியிருந்த சிறிய கத்தியை எடுத்து காட்டினாள். என் அருமை தங்கையே, உன் அறியாமையை கண்டு நான் ஒரு பக்கம் எனக்கு அழுகை வருகிறது, இன்னொரு பக்கம் சிரிப்பும் வருகிறது. அப்படி என்ன நான் உளறிவிட்டேன் அக்கா? உன்னை யாரோ வற்புறுத்தப் போவதாக எண்ணி இருக்கிறாய். உன்னுடைய சம்மதத்தை கேட்பார்கள் என்றும் நினைத்திருக்கிறாய். அவ்விதம் ஒன்றும் அவர்கள் செய்யப் போவதில்லை. நீ இளவரசரை மணந்து கொள்ள தடையாக இருக்கிற காரணத்தை நீக்கிவிடப் போகிறார்கள். என்ன சொல்கிறீர்கள் அக்கா? நீ யாரிடம் உன் மனதை பறிகொடுத்திருக்கிறாயோ அவருடைய உயிருக்கு அபாயம் நெருங்கி இருக்கிறது என்று சொல்கிறேன். ஐயோ, உன் தமையன் ஏற்கனவே அவருடைய பழைய சிநேகிதன் மீது துவேஷம் கொண்டிருக்கிறான். இந்த அரண்மனையில் சில மாதங்களுக்கு முன்னால் சிற்றரசர்கள் கூடி செய்த சதி ஆலோசனையை பற்றி இளவரசரிடம் சொல்லிக் கொடுத்து விட்டான் என்று அவனுக்கு கோபம். தன் முதுகிலே குத்தி கொல்ல முயற்சித்ததாக வேறு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். வேறொரு காரணத்தினால் பார்த்திபேந்திரனுக்கும் உன் காதலன் பேரில் அளவில்லாத கோபம். இவர்களுடைய கோபம் அவரை என்ன செய்துவிடும் அக்கா? அவர் சுத்த வீரர் அல்லவா? சுத்த வீரராக இருந்தால் என்ன? திடீரென்று சூழ்ந்து கொள்ளும் பல கொலைகாரர்களுக்கு மத்தியில் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லாத ஒரு சுத்த வீரன் என்ன செய்ய முடியும்? நந்தினி சொல்கிறார். அப்போ அதை மணிமேகலை கேட்குறா. ஐயோ, அவரை கொன்று விடுவார்கள் என்றா சொல்கிறீர்கள்? கொல்ல மாட்டார்கள். கண்ட துண்டமாக வெட்டி நரிகளுக்கும் நாய்களுக்கும் போட்டு விடுவார்கள். ஐயோ, என்ன கர்ண கொடூரம்! கேட்பதற்கே உனக்கு கடூரமாக இருக்கிறதே. உண்மையில் நடந்துவிட்டால் என்ன பாடுபடுவாய்? அக்கா, இப்போதே என் உயிரும் உள்ளமும் துடிக்கின்றன. நிஜமாக அப்படியும் செய்து விடுவார்களா? அவர் இளவரசருடைய அத்தியந்த சிநேகிதராயிற்று. அத்தியந்தன ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு இளவரசருக்கு அப்படின்னு வந்தியத்தேவனை பற்றி மணிமேகலை கேட்குறா. அத்தியந்த சிநேகிதர்கள் கொடிய பகைவர்களாக மாறுவதை பற்றி நீ கேட்டதில்லையா தங்கையே? உன் தமையனும் பார்த்திபேந்திரனும் அப்படியெல்லாம் இளவரசரிடம் தூபம் போட்டு விட்டிருக்கிறார்கள். சண்டாளர்கள் இதெல்லாம் தங்களுக்கு அப்படின்னு கேட்குறா மணிமேகலை. எனக்கு எப்படி தெரிந்தது என்று தானே கேட்கிறாய்? இன்று பகலில் பார்த்திபேந்திரன் என்னிடம் விடை பெற்று செல்லும்போது வியாஜயத்தை வைத்து கொண்டு வந்திருந்தான். வியாஜயத்தைனா இது ஒரு அவனுடைய ஐடியாஸை வச்சுட்டு இவகிட்ட வந்திருக்கான். அந்த பாதகன் எங்கே போகிறான்? தன்னோட அண்ணனை பற்றி கேட்குறா மணிமேகலை. அதிக தூரம் போகவில்லை. திருக்கோவிலூர் கிழவன் மலையமான ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு இந்த ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று நீ கேள்விப்பட்டாய் அல்லவா? திருக்கோவிலூர் கிழவன் தான் சுந்தர சோழருடைய மாமனார். வானமாதேவி சுந்தர சோழர் இருக்கா இல்லையா, அவளுடைய மாமனார். வானமாதேவியோடைய அப்பா. இவாளுக்கெல்லாம் தாத்தா. யாருக்கு? கரிகாலனுக்கு, ஆதித்த கரிகாலனுக்கு, குந்தவைக்கு, அதுக்கப்புறம் அருண்மொழிவர்மனுக்கு. அவள் 3 பேருக்கும் தாத்தா அவர். திருக்கோவிலூர் கிழவர். கேள்விப்பட்டேன் அக்கா. அது என்னத்திற்காக என்று ஆச்சரியப்பட்டேன். அதுவும் உன் நிமித்தமாகத்தானாம். இன்று மத்தியானம் இளவரசர் அதை பற்றி பிரஸ்தாபித்தாரான். மணிமேகலையை எனக்கு மனம் செய்து கொடுக்காவிட்டால் மலைமான் சைன்யம் வந்தவுடன் இந்த கோட்டை, அரண்மனை எல்லாவற்றையும் தகர்த்து தரைமட்டமாக்கி விடப் போகிறேன் என்றாராம். அப்போதுதான் உன் தமையன், அதற்கு தடையாயிருப்பது நாங்களல்ல, உங்கள் சிநேகிதன் வந்தியத்தேவன் என்றானாம். அந்த தடையை நீக்க உங்களால் முடியாதா என்று இளவரசர் கேட்டாராம். கட்டளை அளித்தால் முடியும் என்றானாம் உன் அண்ணன். என் அருமை சகோதரி, பார்த்திபேந்திரனுடன் மேலும் பேச்சு கொடுத்து சில விவரங்களை அறிந்தேன். உன் ஆரியர் காதலனுடைய உயிருக்கு ஆபத்து நெருங்கி இருப்பது நிச்சயம். நீ உடனே முயற்சி எடுக்காவிட்டால் கல்யாணம் ஆவதற்கு முன்பே கணவனை எழுந்து விடுவாய் என்றாள் நந்தினி. இதை கேட்ட மணிமேகலையின் உள்ளமும் உடலும் துடித்துடித்ததில் வியப்பு ஒன்றும் இல்லை அல்லவா? ஐயோ, அவருக்கு எப்படியாவது உடனே எச்சரிக்கை செய்ய வேண்டுமே என்று தடுமாறினாள் மணிமேகலை. எச்சரிக்கை செய்யலாம், ஆனால் உன் காதலன் சுத்த வீரன் என்று தானே சற்று முன் கூறினாய். அவனுடைய உயிருக்கு அபாயம் என்று கேட்டு பயந்து ஓடி விடுவானா? மாட்டான்.
இன்னும் அவனுடைய பிடிவாதம் அதிகமாகும் என்றாள் நந்தினி. தாங்கள் தான் யோசனை சொல்ல வேண்டும், என் தலை சுற்றுகிறது, என்ன செய்கிறது என்று தெரியவில்லை என்றாள் மணிமேகலை. நீ இங்கே வரும்போது அதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தேன். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. நல்ல வேளையாக நீ ஒரு செய்தி கொண்டு வந்தாய். அதிலிருந்து வல்லவரையரை காப்பாற்ற ஒரு யோசனை தோன்றியது. நான் கொண்டு வந்த செய்தியிலிருந்தா? அது என்ன செய்தி? பழுவேட்டரையருடைய படகு கவிழ்ந்ததென்றும் பிறகு அவரை பற்றி தகவல் தெரியவில்லை என்றும் சொன்னாயல்லவா? ஆமாம். வந்தியத்தேவரிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக அவர் போய் என் கணவரை பற்றிய உண்மையை தெரிந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீயும் எனக்காக பரிந்து பேசு. 2 பேதை பெண்களின் வேண்டுகோளை அந்த வீரர் புறக்கணிக்க மாட்டார். அவரை உடனே இந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்புவதுதான் அவர் உயிரை காப்பாற்றும் வழி. வேறு உபாயம் ஒன்றுமில்லை. அவர் போன பிறகு நீ உன் தமையனாரிடமும் தந்தையிடமும் இளவரசரிடமும் தைரியமாக உன் மனதை வெளியிட்டு பேசலாம். நானும் உனக்காக பேசுகிறேன். இஷ்டமில்லாத பெண்ணை வற்புறுத்துவது சோழகுலத்தில் பிறந்தவர்களுக்கு அழகு அல்ல என்று சொல்கிறேன். தங்கள் பேச்சையும் அவர்கள் கேட்காவிட்டால் என் கையில் கத்தி இருக்கிறது. சரி சரி, இப்போது முதலில் உன் காதலரை வெளியேற்றி காப்பாற்ற முயல்வோம். அவர் இருக்கும் இடம் உனக்கு தெரியும் அல்லவா? நீ நேரில் அவரை பார்க்க முடியாவிட்டால் உன் தோழி சந்திரமதியை அனுப்பு, இல்லாவிடில் இடுமன்காரியை அனுப்பு. எப்படியாவது அவரை இங்கே அழைத்து கொண்டு வா. அவர் போக சம்மதித்தாலும் இங்கேருந்து எப்படி வெளியில் போவார் அக்கா? என் அண்ணன் தடுத்து நிறுத்திவிட்டால். உன் அண்ணனுக்கு ஏன் தெரிய வேண்டும் மணிமேகலை? முதலில் அவர் இந்த அறைக்குள் வந்து உன்னை திடுக்கிட செய்தாரே, அந்த சுரங்க வழியிலேயே அனுப்பிவிட்டால் போகிறது. சீக்கிரம் போ தங்காய். வந்தியத்தேவர் இனி இந்த கோட்டையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய உயிருக்கு ஆபத்து அதிகமாகும். உன் தமையனையே உன் கொலைகாரர்கள் எப்போது அவரை தாக்குவார்கள் என்று நமக்கு என்ன தெரியும்? இதோ போகிறேன் அக்கா. எப்படியாவது அவரை அழைத்து கொண்டுதான் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு மணிமேகலை சென்றாள். அவளுடைய காலடி சத்தம் மறைந்ததும் பக்கத்தில் இருந்த வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை யாரோ தட்டுவது போன்ற சத்தம் கேட்டது. நந்தினி ரகசிய கதவின் அருகில் சென்று அதன் உட்கதவை திறந்தாள். இருட்டில் ஒரு கோரமான முகம் லேசாக தெரிந்தது. மந்திரவாதி வந்துவிட்டாயா என்றாள் நந்தினி. வந்துவிட்டேன் ராணி, வேலையும் வந்துவிட்டது என்றான் ரவிதாசன். அத்தியாயம் 32 இறுதிக்கட்டம். நந்தினி திரும்பிச் சென்று தனது அறைக்குள் வருவதற்காக ஏற்பட்ட பிரதான வாசலின் கதவை சாத்தி தாளிட்டு கொண்டு வந்தாள். பின்னர் கையில் தீபத்துடன் வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள். நான் நடுவிலே நான் கொஞ்சம் பாஸ் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் அந்த கதையை உள்வாங்கிப்பேன். அதனால் அவள் இது இப்படி பண்ணுறாள், அதனால கொஞ்சம் நான் நடுவில் பாஸ் கொடுத்துக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை. மந்திரவாதி ரவிதாசன் முன்னமே ஏற்கனவே கோரமான முகமுடையவன். முகத்திலும் தலையிலும் புதிதாக ஏற்பட்டிருந்த காயங்களினால் அவனுடைய தோற்றம் மேலும் கோரமடைந்திருந்தது. நந்தினி அதை பார்த்துவிட்டு, மந்திரவாதி, இது என்ன, உன் உடம்பெல்லாம் புது காயங்கள் என்றாள். ராணி, இதில் தங்களுக்கு வேப்பென்ன? தங்களைப் போல் நாங்கள் அறுசுவை உண்டி அருந்தி பஞ்சநேமத்தையில் சொகுசாய்ப்படுத்தி காலம் கழிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நானும் பரமேஸ்வரனும் இன்று பிழைத்து வந்திருப்பதே பெரிய காரியம். இறந்து போன பாண்டிய சக்கரவர்த்தியின் ஆவிதான் எங்களை இன்று உயிரோடு இருக்கும்படி காப்பாற்றியது. இல்லை ரவிதாசா, இல்லை. அவருடைய ஆவி என்னுடனேயே சதா சர்வகாலமும் இருக்கிறது. ஒரு நாழிகைக்கு முந்திக் கூட என் முன்னால் தோன்றி சபதத்தை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா என்று கேட்டது. ராணி, அதற்கு தாங்கள் என்ன பதில் கூறினீர்கள்? சபதத்தை என்று நிறைவேற்றுவேன், இல்லாவிடில் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொன்னேன். அப்படியானால் நாங்கள் ஓடோடி வந்ததே நல்லதாய் போயிற்று. இத்தனை காலம் கழித்து நீங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதில் யாருக்கு என்ன லாபம்? எடுத்த காரியம் அல்லவோ முடிவு பெற வேண்டும். தங்களால் முடியாது என்றால்? முடியாது என்று யார் சொன்னார்கள்? சபதத்தை நிறைவேற்றுவேன், அதற்கு பிறகு என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றாள் நந்தினி. வேண்டாம் வேண்டாம், சபதத்தை நிறைவேற்றிய பிறகு தாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. மதுரையில் வீரபாண்டியனுடைய திருக்குமாரனுக்கு உலகமறிய பட்டாபிஷேகம் செய்தாக வேண்டும். அதையெல்லாம் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இன்று இரவு என் வேலை முடிந்துவிடும், என் வாழ்வும் முடிந்துவிடும், நந்தினி சொல்கிறார். ராணி, பழுவேட்டரையருடைய பொக்கிஷத்தில் உள்ள திரவியங்கள் எல்லாம் மலைநாட்டுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு தங்கள் உதவி தேவையாயிருக்கிறது. சபதம் முடிந்த பின்னரும் என் கணவரை ஏமாற்றிக் கொண்டு உயிர் வாழச் சொல்கிறாய் மந்திரவாதி? அம்மணி, தங்கள் கணவர் யார்? உலகறிய என்னை மணந்து நாடு நகரங்களில் உள்ளவர்களின் பரிகாசங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் என் ஒவ்வொரு சபதத்தையும் நிறைவேற்றி கொண்டு வருகிற உத்தமரைத்தான் சொல்கிறேன். ராணி, பழுவேட்டரையர் தங்கள் கணவர் அல்ல. ஒவ்வொரு நாள் இரவும் வீரபாண்டியரின் கனவில் வந்து தங்களை அவருடைய பட்ட மகிழ்ச்சியாக நடத்தும்படி கட்டளையிட்டிருக்கிறார். மந்திரவாதி, அவர் பேச்சு வேண்டாம். இந்த காயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி ஏற்பட்டன என்று சொல்லவில்லையே. நேற்றிரவு கொள்ளிடக்கரை காட்டில் எங்களை ஒரு கிழப்புலி தாக்கியது. கிழப்புலியானாலும் பற்களும் நகங்களும் மிக்க கூறாயிருந்தன. எப்படி தப்பி வந்தீர்கள்? பாண்டியகுமாரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தினோமே, அந்த பள்ளிப்படை கோபுரத்தில் இடிந்திருந்த பகுதியை அந்த புலியின் பேரில் தள்ளிவிட்டு தப்பு வைத்து வந்தோம் என்று ரவிதாசன் சொல்கிறான். ஐயோ பாவம், கிழப்புலியை கூட நீங்கள் நேர் நின்று சண்டையிட்டு ஜெயிக்க முடியவில்லையா?
ஆம்ராணி, ஒப்புக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது இளம் புலியாகிய ஆதித்த கரிகாலனை நேருக்கு நேர் எதிர்ப்பது எப்படி? அதனால்தான் தந்திர மந்திரங்களை கையாள வேண்டி இருக்கிறது தேவி. இன்றிரவு தப்பினால் அப்புறம் நமக்கு சந்தர்ப்பம் கிட்டப்போவதில்லை. சுந்தர சோழனையும் அருள்மொழிவர்மனையும் பற்றி செய்தி வந்துவிட்டால் பிறகு ஆதித்த கரிகாலன் நம்மிடம் அகப்படப் போவதில்லை என்றான் ரவிதாசன். மந்திரவாதி, அவர்களை பற்றி என்ன ஏதாவது நிச்சயமாக தெரியுமா என்று கேட்டாள் நந்தினி. இத்தனை நேரம் அவர்களுடைய ஆயுள் முடிந்திருக்கும், சந்தேகமில்லை. நீயும் தேவராளனும் ஈழத்துக்கு போனபோது இப்படி சொல்லிவிட்டு தான் போனீர்கள். அங்கே இந்த ஊமை பைத்தியம் ஓயாமல் எங்களை பின்தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்தது. அதனால்தான் முடியவில்லை. வானர் குலத்து வீரன் கடலில் மூழ்கி இறந்து விட்டதாக சொன்னீர்கள். அவனும் தப்பி பிழைத்து வந்து விட்டான். பள்ளிப்படை காட்டில் அவனை தீர்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது. தாங்கள் தடுத்து விட்டீர்கள். அதற்கு முக்கிய காரணம் இருப்பதாக சொன்னேன். அது என்ன முக்கிய காரணமோ தெரியாது. அவன் இங்கே வந்து ஆதித்த கரிகாலனை இரும்பு கவசம் போல் பாதுகாத்து வருகிறான். அதை பற்றி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் மந்திரவாதி. கவலைப்பட்டே தீர வேண்டி இருக்கிறது ராணி. இன்று இல்லாவிட்டால் என்றைக்கும் இல்லை. தேவி, என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமயத்தில் நீங்கள் ஒருவரும் இங்கு வராதிருந்தாலே எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். அது ஒரு நாளும் முடியாத காரியம் அப்படிங்கிறார் ரவிதாசன் சொல்கிறான். என்னிடம் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அது ஒரு நாளும் முடியாத காரியம். என்னிடம் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நந்தினி சொல்கிறார். நம்பிக்கை இருப்பதனால்தான் வந்திருக்கிறோம். சபதம் முடிந்த பிறகு தங்களை பத்திரமாக அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம். எதிர்பாராத தடங்கள் நம்பிக்கை இருப்பதனால்தான் வந்திருக்கிறோம். சபதம் முடிந்த பிறகு தங்களை பத்திரமாக அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறோம். எதிர்பாராத தடங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இருப்போம். எந்த நிமிஷமும் தாங்கள் எங்களை உதவிக்கு அழைக்கலாம். நான் போட்டிருக்கும் திட்டத்தில் தடங்கள் எதுவும் ஏற்படாது. சபதம் முடிந்த பிறகு நான் உயிரோடு இருக்கவும் விரும்பவில்லை. கூடவே கூடாது. தாங்கள் எங்களுடன் வந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் மந்திரவாதி, சபதம் முடிந்த பிறகு ஒரு நிமிஷமும் நான் பெரிய பழுவேட்டரையர் வீட்டில் இருக்க மாட்டேன். அப்படியானால் நீங்கள் எங்களுடன் வந்து விடுங்கள். என்னை எப்படி அழைத்து கொண்டு போவீர்கள்? இந்த சுரங்கப்பாதையின் முடிவில் ஐயனார் கோவில் இருக்கிறது. அதன் அருகில் உள்ள காட்டில் பழுவூர் ராணியின் பல்லக்கை தயாராக வைத்திருக்கிறோம். இடும்பன்காரி பல்லக்கை செப்பனிடுவதற்காக முன்னமே வெளியிலே கொண்டு வந்து விட்டான். வீரபாண்டியன் தலையை கொய்தவனை பழிவாங்கிய தேவியை நாங்களே பல்லக்கில் வைத்து தூக்கிச் செல்வோம். அப்பொழுது விடுவதற்குள் கொல்லிமலைக்கு போய்விடுவோம். அப்போது நந்தினி கேட்குறா, நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? இங்கே 4 பேர் இருக்கிறோம் என்று கூறிவிட்டு ரவிதாசன் மெதுவாக கையை தட்டினான். அந்த மண்டபத்தில் இருந்த பயங்கரமான செத்த மிருகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்கள் சிறிது வெளிப்பட்டு முகத்தை காட்டினார்கள். பரமேஸ்வரன் எங்கே என்று நந்தினி கேட்டார். அவனை வெளியில் நிறுத்தியிருக்கிறேன். ஐயனார் கோவிலில் காளாமுகன் ஒருவன் நிஷ்டை செய்து கொண்டிருக்கிறான். அவனை அங்கிருந்து போகச் சொல்வது பெரிய தொல்லையாய் போய்விட்டது. மறுபடியும் அவன் அங்கு வந்து விடாமல் பார்த்து கொள்ளும்படி தேவராளனை கோவில் வாசலில் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறேன். காளாமுகனை பற்றி நமக்கென்ன கவலை மந்திரவாதி? பெரிய பழுவேட்டரையரை பற்றிய செய்தி தெரியுமா என்று நந்தினி கேட்டாள். ரவிதாசன் சிறிது திடுக்கிட்டு என்ன செய்தி என்றார். அவர் தஞ்சாவூருக்கு பிரயாணப்பட்டு போனார் அல்லவா? வழியில் கொள்ளிடத்தை படகில் கடக்கும்போது புயல் அடித்து படகு கவிழ்ந்து விட்டதாம். பழுவேட்டரையர் கரையேறவில்லை என்றும் தண்ணீரில் மூழ்கி போய்விட்டதாகவும் சம்பவர் எனக்கு இன்று சாயங்காலம் செய்தி வந்திருக்கிறதாம். தெய்வமே, அவர் கதி இப்படியே ஆயிற்று. இத்தனை நேரம் தாங்கள் இந்த முக்கிய விவரத்தை சொல்லவில்லையே. அதை நான் நம்பவில்லை மந்திரவாதி. பழுவேட்டரையர் கொள்ளிடத்தில் மூழ்கி இருந்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. எனக்கும் அந்த செய்தியில் நம்பிக்கை இல்லை ராணி. அவர் கொள்ளிடத்தின் இக்கரைக்கு நீந்தி வந்திருந்தால் என்ன செய்கிறது? ஒருவேளை இன்றிரவு இங்கு வந்துவிட்டால் இதை பற்றித்தான் சிறிது கவலைப்படுகிறேன். ராணி, அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம். இப்போதுதான் எனக்கும் நினைவு வருகிறது. கொள்ளிடத்துக்கு அக்கறையில் தஞ்சாவூர் சாலையில் ஆஜானுபாகுவான மனிதர் ஒருவரை நேற்று பார்த்தேன். ஆடை ஆபரணம் ஒன்றும் அவர் அணிந்திருக்கவில்லை. இருட்டாகவும் இருந்தபடியால் அடையாளம் தெரியவில்லை. இப்போது யோசித்தால் அந்த வழிப்போக்கர் ஒருவேளை பெரிய பழுவேட்டரையராகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படியானால் நிச்சயமாக இன்றிரவு அவர் இங்கே வந்துவிட மாட்டார் அல்லவா? மாட்டவே மாட்டார். அதை பற்றி தாங்கள் தைரியமாக இருக்கலாம். இப்பொழுது எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள்? இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் போய் சொல்லிக்கிறா. அதாவது இந்த சதிகாரர்களுக்கெல்லாம் ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் காமிச்சு கொடுத்துப்பா. ஒரு டபுள் கேம் விளையாடின்னு இருப்பா. இப்போ ஆக்சுவலாக அந்த புலி எங்களை தாக்கித்துன்னு ரவிதாசன் சொன்னது பழுவேட்டரையரை பற்றி தான் சொல்கிறான். அதே மாதிரி நந்தினிக்கு பழுவேட்டரையர் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிறது தெரியும், இவனுக்கும் தெரியும். ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் ரிவீல் பண்ணாமல் வேறு ஏதோ மாதிரி பேசுகிறாவா. மாட்டவே மாட்டார் அவர். அதை பற்றி தாங்கள் தைரியமாக இருக்கலாம். இப்பொழுது எங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் என்று கேட்குறான் ரவிதாசன். மந்திரவாதி, நீங்கள் இங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். என்னுடைய அறையில் என்ன நடப்பதாக தோன்றினாலும் எத்தனை பேருடைய பேச்சுக்குரல் கேட்டாலும் அவசரப்பட்டு உள்ளே வர வேண்டாம். வந்தால் காரியம் கெட்டுப்போகும். நான் குரல் கொடுத்த பிறகுதான் நீங்கள் வர வேண்டும்.
ராணி, தாங்கள் எப்படி குரல் கொடுப்பீர்கள்? மந்திரவாதி, நான் கலகலவென்று சிரித்து பல வருஷங்கள் ஆயிற்று என்று தெரியும் அல்லவா? நான் சிரித்து நீ கேட்டே இருக்க மாட்டாய். தேவி, ஒரே ஒரு சமயம் அந்த துஷ்ட வாலிபன் வந்தியத்தேவனுடன் பேசிக் கொண்டிருந்த போது நீங்கள் சிரிப்பதை கேட்டேன். ஆஹா, அதை கூட ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறாயா? நல்லது. இன்றைக்கு நான் கலகலவென்று உரத்த சிரிக்கும் சத்தம் கேட்டால் நீங்கள் ரகசிய கதவை திறந்து கொண்டு உள்ளே வரலாம். காரியம் முடிந்து விட்டதற்கு அது அடையாளம். இப்போதும் வந்தியத்தேவனை பார்த்தே நான் சிரித்து கொண்டிருந்தாலும் இருப்பேன். அதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். தேவி, தங்களுடைய உத்தேசம் என்ன என்பது ஒரு வாரம் இப்போது எனக்கு துலங்குகிறது. கொஞ்சம் பொறுத்திருந்தால் எல்லாம் துலங்கிவிடும். எதிர்பாராத தடங்கள் ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் அப்போது என் அழுகை குரல் கேட்கும். உடனே வந்து சேருங்கள். அப்படியே செய்வோம் ராணி. ஆனால் தங்கள் அழுகை குரலை கேட்க நான் விரும்பவில்லை. சிரிப்பு குரலை கேட்கத்தான் விரும்புகிறேன் என்றான் மந்திரவாதி ரவிதாசன். அத்தியாயம் 33. ஐயோ பிசாசு! அதே சமயத்தில் வந்தியத்தேவன் மிக்க மனச்சோர்வுடன் மாளிகையைச் சேர்ந்த நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். அந்த நந்தவனம் மாளிகையில் வெளி மதில் சுவர் ஓரமாக அமைந்திருந்தது. இரவில் மலரும் புஷ்பங்கள் அப்போதுதான் மடல் அவிழ்த்து கொண்டிருந்தன. பன்னீர், பாரிஜாதம், மல்லிகை, முல்லை முதலிய மலர்களின் நறுமணத்தை ஐப்பசி மாதத்தின் வாடை காற்று அவன் பக்கமாக கொண்டு வந்து வீசியது. ஆகா, இந்த நேரத்தில் பழையாறை அரண்மனை நந்தவனத்தில் நாம் இருந்திருக்கக்கூடாதா? அப்படி இருக்கும்போது திடீரென்று குந்தவை தேவியின் பாதச்சிலம்பு ஒலிக்கக்கூடாதா என்று அவன் மனம் எண்ணமிட்டது. இங்கே வந்து கடம்பூர் அரண்மனையில் அகப்பட்டு கிடக்கிறோமே, வெறிவிடுத்த இளவரசரிடம் அகப்பட்டு கொண்டு விழிக்கிறோமே என்று நினைத்தான். ஆதித்த கரிகாலர் என்றுமில்லாத வண்ணம் அன்று மாலை அவன் மீது எரிந்து விழுந்ததும், இனி என்றைக்கும் என் முகத்தில் விழிக்காதே, நாளை பொழுது விழுந்த பிறகு உன்னை பற்றி என் முடிவை தெரிவிக்கிறேன் என்று கூறியதும் அவன் மனதை புண்படுத்தியிருந்தன. ஒரு நாளும் இல்லாத விதமாக அவர் இன்று கோபித்து கொண்டு விட்டார். பாவம், அவர் மீது குறைப்பட்டு என்ன பயன்? அவர் உள்ளம் அவ்விதமாக குழம்பி விட்டிருக்கிறது. அவர் நிலையை நிறுத்து பார்க்கும்போது வந்தியத்தேவனுக்கு அவர் மீது பரிதாபமே உண்டாயிற்று. அன்றெல்லாம் ஆதித்த கரிகாலரின் உன்மத்தம் உச்ச நிலையை அடைந்திருந்தது. உண்மத்தம்னா பயங்கர கோபத்தில் இருந்தான் ஆதித்த கரிகாலன். உற்சாகமும் சோர்வும் கோபமும் குதூகலமும் சிநேகபான்மையும் கொடூர பகைமையும் மாறி மாறி அவரை பிடித்து ஆட்டி வைத்தன. அவரும் தம்மை சுற்றி இருந்தவர்களை அம்மாதிரி ஆட்டி வைத்து கொண்டிருந்தார். அடுத்த நிமிஷம் அவருடைய போக்கு எப்படி இருக்குமோ, என்ன செய்வாரோ என்று அருகில் இருந்தவர்கள் கதிகலங்கி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு சூரியன் உதயமானதிலிருந்து வந்து கொண்டிருந்த செய்திகள் அவருடைய உன்மத்தத்தை அதிகமாக்க உதவி செய்து கொண்டிருந்தன. சம்புவரையர் முதலாக அவரிடம் வந்து திருக்கோவலூர் மலையமான் படை திரட்டி கொண்டு வருகிற செய்தியை தெரிவித்தார். அதை பற்றி தமது ஆட்சேபத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டார். மலையமான் தொண்டு கிழவர், வயது 80க்கு மேல் ஆகிறது. அவர் வருவதை குறித்து உங்களுக்கு என்ன பயம் என்றார் இளவரசர். ஐயா, கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரியின் வம்சத்தில் வந்தவர்கள் நாங்கள். பயம் என்றால் இன்னதென்றே அறியாதவர்கள். தாங்கள் இங்கு விஜயம் செய்திருப்பதை முன்னிட்டே தயங்குகிறேன். தாங்கள் மட்டும் அனுமதித்தால் கிழவரோடு போர் புரிவதற்கு உடனே புறப்பட ஆயத்தமாகி இருக்கிறீர்கள். அவ்வளவுதானே சம்புவரரே? என் பாட்டனை படையுடன் புறப்பட்டு வரும்படி நான் தான் செய்தி அனுப்பினேன். எதற்காக இளவரசே? நான் இங்கே உங்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் அல்லவா? இங்கே இருக்கும்போது எனக்கு ஏதாவது நேர்ந்தால்? கோமகனே, அப்படிப்பட்ட சந்தேகம் அணுவளவும் தங்களுக்கு மனதில் இருந்தால் இந்த கணமே அப்படின்னு சம்புவரர் சொல்கிறார். இங்கிருந்து என்னை கிளம்பி விட சொல்கிறீர்களாக்கும். ஐயா, இது தங்களுடைய ராஜ்யம், இது தங்களுடைய அரண்மனை. இதன் உச்சியில் புலிக்கொடி பறக்கிறது. இங்கிருந்து தங்களை போகச் செல்வதற்கு நான் யார்? தாங்கள் அனுமதி கொடுத்தால் நானும் என் குடும்பத்தாரும் இங்கிருந்து போய்விடுகிறோம். மிலாடுடையார் மலையமானை வரவழைத்து கொண்டு தாங்கள் நிர்பயமாக இங்கே இருக்கலாம். ஓஹோ, வல்வில் ஓரின் வம்சத்தில் பிறந்த நீங்கள் பயமறியாதவர்கள் என்றும், விஜயாலய சோழரின் குலத்தில் பிறந்த நான் பயங்கொள்ளி என்றும் சொல்லி காட்டுகிறீரா? அழகாக கேள்வி கேட்டுருக்கான். அவனுக்கு வந்து கொஞ்சம் அவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும், இப்போ பேசுகிறது வந்து அப்புறம் பேச மாட்டான் அந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி ஒரு கேரக்டராகவும் நான் சொல்கிறேன். அவன் ரொம்ப நாள் வந்து அவள் தாத்தா கிட்டே தான் இருந்தான். அரண்மனைக்கு, தஞ்சை அரண்மனைக்கு வரவே இல்லை. அவன் ரொம்ப நாள் அவள் தாத்தா தான் அவனை வளர்த்துன்றது. மலைமான் அவருக்கு மிலாடுடையார் திருக்கோவலூர் மலைமான் கிட்டே தான் திருக்கோவலூர் மலைமான் தான் அவருடைய தாத்தா இல்லையா, அவர்கிட்டயே தான் அவன் வளர்ந்துட்டுருந்தான் ரொம்ப நாளாக. நல்ல கேரக்டரும், நல்ல வீரன், சுத்த வீரன். அவனுக்கு வந்து 29 வயசில் அதுக்கு தான் எனக்கு அந்த பொன்னியின் செல்வனுடைய 2வது பாகம்
அந்த சினிமா பார்க்க போகிறச்சே மனசு கஷ்டமாக இருந்தது. இதை படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மடமடன்னு இதை ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன். இந்த ஆதித்த கரிகாலனுடைய டெத்தை சீக்கிரமாக அதை முடிக்க பார்க்குறேன். ரொம்ப இது ஒரு வருத்தமான ஒரு இடம் இது. இதே மாதிரி எனக்கு வருத்தமான இடம் மகாபாரதம் கதை படிக்கிறச்சே வரும். அபிமன்யுடைய அந்த அவனுடைய சாகசம், அவனுடைய டெத்து பற்றி படிக்கும்போது, அபிமன்யுவை பற்றி படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் சீக்கிரம் படித்து முடிச்சிடும். அது செகண்ட் டைம் நான் படிக்கவே மாட்டேன். அதை மற்ற எல்லாம் படிப்பேன், செகண்ட் டைம் படிப்பேன். பிகாஸ் அது அந்த கேரக்டர்ஸை வாங்கிக்கிறதுக்காக 2-3 வாட்டி படிப்பேன். பட் அபிமன்யுடைய அந்த 18 நாள் போரில் அபிமன்யுடைய அந்த இதை மட்டும் நான் படிக்கவே மாட்டேன். ஒரு வாட்டி படிச்சுட்டேன், போரும் எனக்கு அதோட போரும் அப்படின்னு வச்சுட்டேன் நான். அதே மாதிரி இந்த இடத்துல ஐ எம் ஃபோர்ஸ் டு ரீட் இட் நோ. இதை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி அவனை பற்றி நான் என் மனசுலேருந்து எடுத்துருவேன். பிகாஸ் அது ஒரு சுத்த வீரன், ஒரு நல்ல ஒரு இளவரசன், ஒரு எக்ஸலண்ட் ஒரு வாரியர். அவனை போய் இந்த மாதிரி ஒரு அவன் 10 பேர் வந்தால் கூட அவன் சமாளிச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு வாரியரை இவ சூழ்ச்சியால் கொல்றா. அதுதான் மனசுக்கு ரொம்ப அது ஃபார் நத்திங். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த இடத்த நேயர்கள் இது படிக்கிற இதை கேட்டுன்னு இருக்கிற அந்த லிசனர்ஸ் என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி கொஞ்சம் லென்த்தியாக போயின்னு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஃபீலிங் அது, அவ்வளோதான். ஓகே. ஓஹோ, வல்வில் ஓரியின் வம்சத்தில் பிறந்த நீங்கள் பயமறியாதவர்கள், நாங்கள் விஜயாலய சோழரின் குலத்தில் பிறந்த நான் பயங்கொள்ளி என்றும் சொல்லி காட்டுகிறீரா? இளவரசரின் வைர நெஞ்சமும் வீர தீரமும் உலகமறிந்தவை. 12ஆம் பிராயத்தில் தாங்கள் சேவூர் போர்க்களத்தில் புகுந்து பகைவர்களை சின்னாபின்னம் செய்த வீராதி வீரன் என்று பெயர் பெற்றீர்கள். 18ஆம் பிராயத்தில் மறுபடி போருக்கு வந்த வீரபாண்டியனை தொடர்ந்து துரத்தி சென்று ஒளிந்திருந்த இடத்தில் அவனை கண்டுபிடித்து அவன் சிரத்தை துண்டித்து கொண்டு வந்தீர்கள். இதை கேட்ட ஆதித்த கரிகாலன், தெரியும் ஐயா தெரியும், ஓடியவனை துரத்திய வீரப்புலி நான் என்றும் செத்துப்போன வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தவன் என்றும் நீங்கள் எல்லாரும் என்னை பரிகசித்து பேசுவது எனக்கு தெரியும். அந்த பழுவூர் மோகினி பேய் அத்தகைய வதந்திகளை கிளப்பி விட்டிருக்கிறாள் என்பதும் எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு பயங்கர துணியில் சிரித்தார். சம்புவரையருக்கு ஏன் இந்த வெறிகொண்ட இளவரசரிடம் பேச்சு கொடுத்தோம் என்று ஆகிவிட்டது. கோமகனே, நான் எது சொன்னாலும் தவறாக போய்விடுகிறது. தங்கள் உசிதம் எப்படியோ அப்படியே செய்யுங்கள். நான் போய் வருகிறேன். போய் வருவது சரிதான், ஆனால் இந்த கோட்டையை விட்டு போகும் எண்ணத்தை மட்டும் விட்டு விடுங்கள். இந்த அரண்மனையில் 4 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சதி ஆலோசனை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளும் வரையில் நானும் இந்த இடத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அரண்மனையில் கரிகாலன் சொல்கிறான், இந்த அரண்மனையில் 4 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சதி ஆலோசனையை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளும் வரையில் நானும் இந்த இடத்தை விட்டு போகப் போவதில்லை. நீங்களும் போவதற்கு விடமாட்டேன் என்றான் ஆதித்த கரிகாலன். சம்புவரையர் உதடுகள் துடித்தன, உடம்பு நடுங்கியது, அவர் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்த நிலையை பக்கத்தில் இருந்த பார்த்திபேந்திரன் பார்த்தான். கோமகனே, சோழகுலத்தவர் வீரத்திற்கு புகழ்பெற்றது போலவே நீதிக்கும் பெயர் பெற்றவர்கள். இந்த பெரியவருக்கு தாங்கள் நீதி செய்யவில்லை. தங்கள் வார்த்தைகளினால் அவருடைய மனதை புண்படுத்துகிறீர்கள். இங்கு நடந்த சிற்றரசர் கூட்டத்தை பற்றி சம்புவரையர் முன்னமே தக்க சமாதானம் சொல்லி தாங்களும் ஒப்புக்கொண்டீர்கள். தாங்கள் ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதாலும் தஞ்சாவூருக்கு போகவே மறுப்பதாலும் சிற்றரசர்கள் சோழ ராஜ்யத்தின் நன்மையை கருதி அடுத்த பட்டத்துக்கு யார் என்பது பற்றி யோசித்தார்கள். தாங்கள் ராஜ்யபாரத்தை வகிக்க இசைந்தால் அவர்கள் ஏன் வேறு யோசனை செய்ய வேண்டும்? உலகமெல்லாம் வீரப்புகழ் பரப்பிய ஆதித்த கரிகாலர் இருக்கும்போது போர்க்களத்தையே பார்த்தறியாத மதுராந்தக தேவனை பற்றி இவர்கள் கனவிலும் கருதுவார்களா? பார்த்திபன் சொல்கிறான். ஆதித்த கரிகாலர் குறுக்கிட்டு, ஆமாம், நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொருவன் சோழ சிங்காதனம் ஏறுவது இயலாத காரியம். அதற்காக தான் என்னை தீர்த்துவிட பார்க்கிறார்கள் என்று கூறிவிட்டு மறுபடியும் ஹா என்று உரத்து சிரித்தான். பார்த்திபேந்திரா, நீயும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டதை நான் அறியவில்லை என்று நினைத்தாயா? நீயும் கந்தமாறனும் நீயும் அன்று நாம் வேட்டைக்கு போனபோது என் பின்னாலேயே வேலை குறிப்பார்த்து கொண்டு வந்தது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? என் உண்மை நண்பனாகிய இந்த வந்தியத்தேவன் மட்டும் தெய்வாதீனமாக இங்கு வந்து சேர்ந்திராவிட்டால் இதற்குள் என்னை யமன் உலகத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டீர்களா என்று சொன்னான். பார்த்திபேந்திரன் வந்தியத்தேவனை கண்ணாலேயே கொன்று விடுகிறவனைப் போல் பார்த்துவிட்டு, ஐயா, இந்த பாதகன் ஏதேதோ சொல்லி தங்கள் மனதை கெடுத்து விட்டான். தங்களுக்கு நான் மனதாலும் துரோகம் எண்ணியதாக இவன் நிரூபித்து விட்டால் இந்த கணமே என்றான்.